அன்பினர்களே, கடந்த ஒரு வாரமாக இலங்கையின் நம்ம சர்ச்சைக்குரிய டாக்டர் அர்ஜுனா எம்பி பற்றி எல்லா வகையான தமிழ்நாட்டின் ஊடகங்கள், தொலைக்காட்சிகள், யூடியூபர்ஸ் எல்லாருமே அவருடைய செய்தியை ஒளிபரப்பு செய்தார்கள் இல்லையா? அவர் விஜயின் ஒரு ரசிகராக சென்றார். நாம் அது குறித்து ஏற்கனவே 3 காணொளிகள் தந்திருக்கின்றோம். அவர் அங்கு ஒரு விதமான அனுதாபத்தை தேடும் விதமாக, நான் இலங்கைக்குள் சென்றால் நான் கைது செய்யப்படுவேன் என்று ஒரு சர்ச்சை மிக கருத்தையும் கொடுத்திருந்தார் இல்லையா? அது தமிழ்நாட்டில் அவருக்கு ஒரு அனுதாப அலை மாதிரி ஓடிச்சு. ஆனா நாங்க என்ன சொன்னோம்? ஒன்றுமே இல்லை, அவர் நல்லா வரலாம், நல்லா போகலாம் வந்துட்டார். இதுல வேடிக்கை என்னவென்றார், அவர் அங்கு சென்றது ஒரு விஜய் என்ற ஒரு நடிகரை சிஎம் ஆனவுடன் அவரை ஒரு ரசிகராக, அவர் விஜய் ரசிகன் தானே, நானும் விஜய் ரசிகன் தான். விஜய்கிட்ட பணம் பண்ணா நானும் சும்மா உளுந்தடிச்சு பார்ப்பேன். அதுக்காக நாங்க 1000 ரூபாய் கொடுத்துலாம் பார்க்க மாட்டான். அதுல கஞ்சத்தனம் சும்மா அப்படி யூடியூப்ல அப்படி வந்த தளங்கள்ல டிவில பாக்குறது தான். அந்த வகையில நானும் அவங்க ரசிகர் தான். மிகப்பெரிய ரசிகராக டாக்டர் அர்ஜுனா எம்பி அவர்கள் சென்னை சென்றிருந்தார். தமிழக தலைமை, அதாவது சீஃப், அதாவது முதலமைச்சர் காரியாலயம் முன்பாக ஒரு மன்றிட்டு பேட்டி கொடுத்து தான் போக மாட்டேன், சிஎம்ஐ பார்த்து விட்டு தான் செல்வேன் என்று அடம்பிடித்திருந்த போது ஏராளமான ஊடகங்கள் அவரை பேட்டி கண்டது. ஏராளமான ஊடகங்கள் அவரை பேட்டி கண்டவுடன் அவர் கையில் எடுத்த ஆயுதம் அல்லது டாக்கட் சீமானை தாக்குகிறார். விஜயை பயங்கரமாக பாராட்டுகிறார். உதயநிதி, அதாவது ஸ்டாலின் புதல்வர், தற்போது எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற துணை முதல்வர் இருந்தார் இல்லையா, உதயநிதியையும் தாக்குகின்றார். விஜயை பாராட்டுகின்றார், உதயநிதியையும் சீமானையும் டாக்கெட் பண்ணி தாக்குகிறார். அவர் சொன்ன விடயங்கள் பல உண்மையான விடயம், அதை நம்ம தற்கொலையில் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதற்காக நான் அர்ஜுனா செய்வதையெல்லாம் நல்லம் என்று சொல்ல மாட்டேன். உண்மையை பேசக்குள்ள கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். அவருக்கு AK-74 உலகத்துல இருக்கா? அது இல்லை. அவருக்கு 76 கிலோ ஆமையை இறைச்சி கொடுத்தாங்களா? ஒரு பொய் சொன்னாலும் ஓரளவு பொருந்த சொல்லணும். ஏக்கர கணக்கெல்லாம் பொய் சொன்னா அவனுக்கு அது புல்லரித்து இருக்கும். இல்ல, இது என்னன்னு சொன்னால், அவருக்கு ஏராளமான நிதி சீமானுக்கு வருகின்றது. இது பேருக்கு அர்ஜுனாவுக்கு ஒரு வகுத்தறிச்சல உருவாக்கி இருக்கலாம். ஒரு விடயத்தை நான் சொல்லுவேன், அதாவது மழுங்கி போயிருக்கின்ற அல்லாடி ஒதுங்கி போயிருக்கிற அல்லாடி ஓரங்கட்டப்பட்ட ஒரு போராட்டத்தை சீமான் எடுத்து செல்கின்றார். புலிகளின் தாகம் தமிழீழ தாயகம் என்ப அந்த வார்த்தை மட்டுமல்ல, புலிகளை அவர் அடிக்கடி நினைவு கூறுகின்றார். அதனால் ஒரு விடயத்தை நான் சொல்ல, புலிகள் இல்லை என்றால் சீமான் இல்லை, அதை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. இப்ப இவரு புலிகளை தூக்கி பிடிப்பதால் தான் சீமான் என்ற ஒருத்தர் இருக்கின்றாரா என்று உலகத்துக்கு தெரிய வந்திருக்கின்றது. ஆனாலும் அவர் எவ்வளவு பணம் கொடுக்காது நமக்கு தேவையில்லாத விடயம். இந்த ஒரு போராட்ட பயணத்தை அவர் நினைவு கூறுகின்ற ஒரு ரிமைண்டர் மெமரியை நான் பார்ப்பேன் என கேட்டால். ஆனால் அவர் பேசுறதுக்கு அவர் பாடமாக, அது உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை. அவருடைய பேர்சனல் எல்லாம் சீமான ஓட்ட தேவையில்லை. இவர் போன நோக்கம் என்ன? நீ போன நோக்கத்தை மட்டும் பாருண்டி. நீ உண்ட தங்கத்தையும் கூட்டி போயிட்டு விஜய் நல்ல ரசிகன், அவனை பார்க்கணும், அந்த கூட்டல் நீ ஏன் சீமான்ல போட்டு தாக்கணும் என்ற கேள்வி மிக அதிகமாக இருக்கின்றது. அது நியாயமான கேள்வியும் தான். இப்ப இவருக்கு எதிராக அங்கு இவர் எங்க இருக்கிற இடம் தெரியாது. இவர் இருந்த ஹோட்டலை சுத்துறதுக்கு ரவுண்ட் அப் பண்ண பார்த்தார்கள் நாம் தமிழர் கட்சியினர். இதெல்லாம் வெளிவராத ரகசியங்கள். அதுக்கப்புறம் இவரை இப்ப மெட்ராஸ்ல இருந்து டீபோர்ட் பண்ணுவதற்காக 2 நகர்வுகள் நடைபெற்றது. அதாவது இந்தியா விசா இவருக்கு கொண்டு என்ன, டூரிஸ்ட் விசாவிலாம் போயிருக்கணும், மெடிக்கல் விசாவில் போகலாம், இல்ல இவர் டிப்ளமேட்டிக் விசாவில் போனாலும் இவர் பேச முடியாங்க. அங்க போயிட்டு ஒரு கட்சி, அது 8.2 வாக்குகள் பெற்ற அப்போ இவர் பேசுகின்ற போது இல்லையா, அப்போ ஆரம்பத்துல, இப்பதான் குறைச்சிருக்குது. இல்ல சீமாண்ட வாக்கும் திருடப்பட்ட வாக்குகள், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்றால் இந்தியாவுக்குள்ள இந்த EVM மிஷின் மன்னிக்கணும், AVM மிஷின், அதாவது அமிர்தா ஓட்டிங் மெஷின், AVM. நம்ம AVM நாம மெய்யப்பன் செட்டியார கொண்டு வந்துடுறாங்கப்பா. அது தியேட்டர், அவங்களோட பட நிறுவனம் AVM மெய்யப்பன். AVM என்றாலே அது அநேகமா இந்த யானையா முன்னுக்கு வர நல்ல ஒரு நல்ல அவங்களோட AVM லோகோ ஒன்று வரும்ல எல்லா படங்கள்லையும், மிச்சம் நல்ல இருக்குது. அப்ப AVM செட்டியப்பன், AVM செட்டியார் அவரை கிடையாது. இது நாம சொல்றது AVM அமிர்தா ஓட்டிங் மிஷின் AVM.
அப்ப அங்கிட்டு ஏவிஎம் மூலமாகத்தான் விஜய் வெற்றி பெற்றார் என்று நாம தொடர்ந்து சொல்லி வாரோம். அது இந்தியாவுக்குள்ள சொல்ல முடியாத ஒரு பக்கம். இந்திய தமிழக தேர்தலுக்கு முன்பே நாம சொன்னோம், திமுக வெற்றிக்கு ஆட்டைய போட போறாங்க, போட்டு விஜய் ஏத்த போறாங்க. ஏற்றியாச்சு தானே, அது பிறகு பார்ப்போம். அப்ப ஆக அர்ஜுனா எதுக்காக மெட்ராஸ் போனார், சென்னைக்கு போனார்? நீ சென்னைக்கு போனா உன்னோட தலைவரை சிஎம் பாக்குற வேலையை பாரு, நகர் தானே. அதாவது சிஎம் பார்த்து ஒரு வீடியோ எடுத்து படம் எடுத்து போட்டால் இவருக்கு இந்த வடக்குக்குள்ள இருக்கிற இந்த 2010க்கு பிறந்த இதெல்லாம் இருக்குதானே, 2010 என்றால் 2020 எடுத்துக்கொள்ள, இல்ல 2000 ஆண்டு எடுத்தாலும் பார்க்கும். ஏண்டா அவங்களுக்கு எல்லாம் போராட்டம் எல்லாம் தெரியாதானே. 2010 போராட்டம் முடிவுக்கு வருதுன்னு சொன்னா 2000 ஆண்டு முடிந்தாங்க 26 வயசு. அப்ப 26 27 வயசு, இன்னொரு 30 வயசுக்குள்ள போராட்டங்களுக்கு எல்லாம் யாழ்ப்பாண போராட்டம், அந்த போராட்ட வலி இவங்களுக்கு பெருசா தெரியாது. அங்க இவங்க விஜய் கூட தாளாட்டுவாங்க, ஓரங்காட்டுவாங்க. அந்த போட்டால தான் நம்மால அங்க மெட்ராஸுக்குள்ள போனா அங்க இவரை பார்க்க கிடைக்கல. இவர் அடம் பிடிச்சிக்கிறாங்க, இருந்தாருன்னா மெட்ராஸ்ல பார்க்க போறோம்னு. நீ மெட்ராஸ்ல சிஎம் பார்க்கணும் கூத்தாடு, நீ ஏன் சீமான போட்டு தாக்கணும்? உனக்கு என்ன இருக்கு, உனக்கு என்ன பிரச்சனை? இதுதான் இங்க எழுதுற மிகப்பெரிய பிரச்சனை. சரி, இவரின் டார்கெட் என்ன? சீமான ஒட்டுமொத்தமாக 0 ஆக்கணும்ன்றதுதான். அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனா உண்மை அதாவது இந்த பாவி மனுஷன் போய் எல்லா இடங்களையும் வாய்க்கொழுப்பல மாற்ற வேற விடயம். அந்த பேசுற உண்மைங்க, இடத்துக்கு ஏத்தா போல பேசுற அது வேற விடயம். சில விடயங்கள் அந்த உண்மை இருக்க, ஆமகாரி பொய்யா உண்மையா? அவருக்கு AK-74 AK-74 உலகத்துக்கு இருக்கா? கலான்ஸ்கோவால முடிக்கப்பட்டதான் AK. அவர்களுக்கு இருக்கா? அப்படி அவர் அதுல அவிக்கார், அவருக்கு ஆமக்காரி அதெல்லாம் விடுங்க, அது நம்ம மாதிரி அதுக்கு மேல போயிடலாம். அதாவது வேறொரு நாட்டுக்கு சென்று வேறொரு நாட்டுக்கு சென்று சம்பந்தம் இல்லாமல் ஒட்டுமொத்த டிவி சேனல், யூடியூப் டிவில எல்லாம் ஏன் நீ டார்கெட் பண்ணி சீமான தாக்குறாய்? உனக்கு என்ன பிரச்சனை? அவருக்கு காசு போகக்கூடாது, அங்க காசு தடுத்தா இவரு காசு வரலாம்னு பார்க்கலாம். இவரை இப்ப மெட்ராஸ்ல நாடு கடத்துவதற்கான ஒரு நகர்வு செஞ்சாங்க. யாரு? திமுகவோட சட்டப்பிரிவு, அவங்களோட ஒரு லீகல் யூனிட்டும் சீமாண்ட யூனிட்டும் எடுத்தாங்க முடிவு. அதுக்குள்ள ஓடி வந்துட்டார். இவர் ஓடி வரவில்லை என்றால் திங்கட்கிழமை ஏர்லி மார்னிங் நாம சொன்னமில்லை, ஞாயிற்றுக்கிழமை வரையும் பேட்டி கொடுத்தார். இவரை வெளியேற சொல்லி மாறி ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. அது நான் சொல்ல மாட்டேன், அது வரப்புல இவரை நாட்டை விட்டு வெளியேறுமாறி, சென்னையை விட்டு வெளியேறுமாறி அரசு தரப்பால் இவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டது. இவர் இருக்கிற ஹோட்டல்ல தேடி போயிட்டாங்க. யார்? அங்க கியூ பிரான்ச் சொல்லுவோம். இந்த கியூ பிரான்ச் காரங்க போய் இவர் உடனே வெளியாட்டி உடனே நாளைக்கு இழுத்து கையில விலங்கு போட்டு ஏர்போர்ட் இழுத்து வரப்பட்டு இவரை டிபோர்டேஷன் பண்ண பார்த்தார்கள். அண்ணாச்சி தப்பிட்டாரு. அதாவது டிஎம்கே, அதாவது உதயநிதி லீகல் குரூப் ஒன்றும் நாம் தமிழர் கட்சியின் லீகல் குரூப் இன்னும் ஒரு ஊடக பிரிவு எல்லாம் சேர்ந்து இவருக்கு எதிராக சென்னை உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல போட்டு உடனே ஒரு ஓர்டர் எடுக்க, அன்றைக்கு எடுத்துக்கலாம், காலை 10 மணிக்கு எடுத்துக்கலாம். அதுக்குள்ள அண்ணாச்சி கிளம்பிட்டாரு. இவரை கிளம்ப சொன்னது கியூ பிரான்ச். இது நல்லா கேளுங்க, கியூ பிரான்ச் அங்க நம்ம உள்ள சிஐடி மாதிரி ஒரு டீம் உண்டு. அப்ப ஆக இதுல ஒரு செக்ஷன் செல்லுது. அதாவது இந்த இந்தியாவோட செக்ஷனோட சொல்லு என்னன்னு சொன்னால் அதை நாங்க சொல்லுகிறோம். Foreigners Act 1946. பொதுவாக இந்தியாவில் வெளிநாட்டினரை கட்டுப்படுத்தும் மிக முக்கியமான சட்டம் அதுதான். அதன் பிரிவு 3 செக்ஷன் என்ன சொல்லுது என்றால், இந்த மாதிரி விசாவுல வாரவங்க வந்து தங்கி இருந்துகிட்டு இந்த மாதிரி கூத்தடிக்கல, அவரை நுழைவெல்லாம் அவரை வெளியேற்றலாம். அவரை அழைத்து வரப்பட்டு ஏர்போர்ட்ல இருந்து இழுத்து வரப்பட்டு அவர் நாடு கடத்தப்படுவதற்கான ஒரு நகர்வு செஞ்ச போறதுதான் அண்ணாச்சி தப்பிட்டாரு. இதே நேரத்தில இன்னும் ஒரு உளவு என்ன சொல்லுது? இவருக்கு நீ விசா கொடுக்க மாட்டாங்க, இவர் இந்தியாவுக்கு நீ போகல. அது யாரு செய்ய போறாங்க? அங்கிருந்து இவருக்கு டெல்லி ஆர்டர் கொடுக்குது, இவருக்கு இனி விசா கொடுக்க வேணாமாண்டு. சில வேளை இவருக்கு ரொம்ப சீரியஸ் மெடிக்கல் என்றால் இவர் எம்பியா இருப்பார் என்றால் இலங்கை ஜனாதிபதி அல்ல பிரைம் மினிஸ்டர், நம்ம ஊர்ல உள்ள பொருள் மினிஸ்டர் இங்கே உள்ள எம்பேசிக்கு தூதுடன் பேசி இவருக்கு நோய்வாய்ப்பாட்டு சீரியஸ் என்றா மாத்திரம் அதுக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் இருக்கலாம் ஒழிய இவருக்கு இனி கொடுக்க மாட்டாங்க. இவருக்கு டெல்லியில இருந்து இவருக்கு உத்தரவு எம்பேசிக்கு வந்துட்டு இவருக்கு இனி கொடுக்கல. அப்ப இவர் முதல்வர் கனவு முடிஞ்சு போச்சு. யாருக்கு? நம்ம டாக்டர் அர்ஜுனா எம்பிக்கான முதல்வர் கனவு அடியோட போயிட்டுது. இதுல பாட்டு இருக்குது, நான் பாட்டு தருவேன். ஆக இதற்கு ஒரு, அதாவது என்ன சொல்லுதென்றால், இவர் இப்ப இப்படி பேசுறதால ஒரு பொது ஒழுங்கு அரசியல் அந்த 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 ஸ்திர தன்மையோட மோசம் முதல் இப்ப இவர் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு முன்பாக
நான் தமிழர் கட்சிக்காரன் திமுக காரணம் ஒரு ஆர்ப்பாட்டம் செஞ்சால் ஒரு பொது அமைதிக்கு அங்க ஒரு பங்கம் வருதா இல்லையா? இதுதான் அங்க செக்ஷன் வருது. இதுக்கெல்லாம் தப்ப பார்த்தா அதாவது சீமானால் புலிகளுக்கு எந்த பெருமையும் இல்லை. அதை நான் உலகங்களும் புலிகளால் சீமானுக்கு பெருமை. அந்த புலியை தூக்கி பிடிக்கிறதால இவர் உற்று நோக்கப்படுகிறார். இவருக்கு வெற்றி வாக்கு சென்னை கொடுக்காது, அந்த கொடுக்க மாட்டாங்க, ஏவிஎம் கொடுக்காத. அமித்ஷா வெற்றி பெற விட மாட்டார். ஆனா இவருக்கு பணம் கிடைக்குது, கத்திட்டு போகலாம் பாக்குறாங்க ஒளிய. அர்ஜுனா போய் அங்க போயிட்டு கூத்தடிக்க வேண்டிய தேவை இல்லை. அடுத்தது அர்ஜுனா சொல்றாரு, இந்த யூடியூப் காரணத்துக்கு செய்தித்தளங்களுக்கு நான் ஒரு உழைப்பாளியா இருக்கிறேன். அது உண்மைதானே? நீங்க இப்ப லண்டன்ல இருக்கிற ஒருவர் எல்லாம் அவரை தூக்கி பிடி செய்தி போட்டாங்க, தொடர்ச்சி அடிச்சாங்க, அவருக்கு அது வீவஸ் குடிச்சா இல்லையா? இதுக்கும் அதை அவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? டாக்டர் அர்ஜுனா பற்றி சில யூடியூபுகள் சில செய்தித்தளங்கள் செய்தி போடுறதால அதிகமாக அவருடைய செய்தி ஓடுது, வீவஸ் ஓடுதுன்னு பாக்க. அடுத்தது யூடியூபர்கள்லாம் இவர் சாப்பாடு போடுறாரு. அது உண்மைதானே? இவர் செய்தி போடுறதால இவ்வளவு பேர் நல்லா ஓடுதானே? அவருக்கு ஒரு ஆதரவு கூட்டம் இருக்குதானே? நீங்க என்ன கூத்தடிச்சாலும் எது கேட்டாலும் விஜய்க்கு இருக்கிற ஆதரவு கூட்டம் மாதிரி வடக்குல அர்ஜுனா கண்ட ஒரு கூட்டம் இருக்குது. நீங்க என்னதான் அடிச்சாலும் அர்ஜுனால கூட்டம் அவன் உண்மை பேசுறான். அர்ஜுனா பேசுவது நிஜமான உண்மைகள். இப்ப இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுற அதுக்குள்ள நான் வரல. ஆனால் எதுவானாலும் அர்ஜுனா பேசுவது உண்மை. அந்த உண்மையை நீங்க ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றீர்கள். நம்ம மக்கள் பார்க்கலாம். இந்த தொடர் மீண்டும் இருக்கு. ஆக இவர் இந்தியாவுக்குள்ள போக முடியாங்க. அதுக்கு நாம் தந்திருக்கிறோம் இல்லை. ஏற்கனவே அங்க அவரை நாம் சொன்ன மாதிரி ஒரு 3 அணிகள் இவரை பிடிச்சு மெட்ராஸ் உள்ள வழக்கு வச்சு வழக்கொண்டு ஏற்றி இவரை வீடியோ எல்லாம் போட்டு இவர் அமைதிக்கு குந்தகம் ஏற்படுத்துகிறார் என்ற சட்டத்துக்கு, அதான் செக்ஷன் 3 of 1949 அது சொல்லுது அழகா. செக்ஷன் 3 of 1949 ஃபாரினர்ஸ் ஆக்ட். இந்த சட்டம் எல்லாம் அங்கிருந்து வந்துச்சு எனக்கு. அப்ப ஆக அங்கிருந்து இவர் வெளியேற்றப்பட இவர் இன்னும் இருந்திருப்பார். ஒரு வாரம் இருந்திருப்பார். கியூ பிரான்ச் போலீஸ் போய் இவர் தங்கி இந்த ஹோட்டலை வச்சு கிளம்புப்பா உன்னை ஏத்தப்பான்னு பயங்காடி மெல்ல ஆளை ஏற்றி விட்டாங்க. இங்க வந்து அவரை பிடிச்சாங்களா, டிபோர்டேஷன் பண்ண பார்த்தாங்க, வெளியேற்ற பார்த்தாங்க, அவர் இல்லை. அது ஆக இவருக்கு அங்கேயே சிக்கு வந்துட்டு இனி இவர் நாட்டை விட்டு அந்த இந்தியாவுக்குள்ள இனி போக முடியாது, இனி இவர் விஜயை சந்திக்க முடியாது, அதுக்குரிய இடமும் இவருக்கு அமைக்கல. ஆக சரிதானே ஆப்படுத்தினாங்களா? இதை செல்வது தவளை தன் வாயால் கெடுவது என்று சொல்லுவார்கள். அந்த மாதிரி ஒரு விடயம் தான் இது. இவர் சென்னையிலிருந்து வெளியேற்றப்பட்டார். அது யாருக்கும் தெரிய வரல. செய்தி ஆணித்தரமத்தாரம் பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு காணொளி நண்பர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.